வாழ்க்கையை யாரும் விரும்பி வாழதில்லைங்க. ஒரு சில பேர் விரும்பி வாழறாங்க. பல பேர் இங்கே விருப்பம் இல்லாமல் தான் வாழறாங்க. நீங்கள் எப்படி வாழறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மனசை விட்டு பேசினாலே இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருங்க. ஆனால் யார் முதல்ல பேசுங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. பேச மாட்டியான்னு உங்களை ஒருத்தர் கேட்டு அடிக்கடி தொல்லை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பேச ஆள் இல்லாமல் இல்லை. எல்லாரை விட அதிகமான பாசம் வச்சது தான் காரணம். உலகம் உருவானதுலேருந்தே எதுவுமே அதோட குணத்தை மாற்றிக்கலைங்க. எக்ஸாம்பிளுக்கு கடல் நீர் உப்பாக இருக்கும், தீ எப்போயுமே சுட தான் செய்யும், பூ எப்போயுமே நல்ல நறுமணமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே அதோட குணத்தை மாற்றிக்காம தான் இருக்குது. ஆனால் இந்த மனுஷங்க மட்டும் ஏங்க நொடிக்கு நொடி அவங்க குணத்தை மாற்றிக்கிறாங்க? அதுதான் ஏன் புரியல. நீங்கள் யார் அதிகமாக நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அதிகமான வலியும் வேதனையும் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்களோ அதே மாதிரி விலகவும் கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப போலியானது. பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம் நேசிக்கிறோமே அவங்க கண்டிப்பாக ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளை யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஆறுதலாக இருப்பாங்க. உண்மையாக நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷத்தையும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பாசத்தையும் காட்டுறவங்க தான் மற்றவங்களால் அதிகம் ஈர்க்கப்படுறாங்க. உலகத்திலே எது உண்மையான காதல் தெரியுங்களா? சேர முடியாது என தெரிஞ்சும் காதலிப்பது தான். அடுத்தவர் விரும்பியபடி பேச வேண்டும் என்றால் பொய் தான் பேச வேண்டும். அடுத்தவர் விரும்பியபடி வாழ வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். நம் வாழ்க்கை நாம் வாழ்வோம். தொலைவில் இருக்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் பார்க்கும்போது தான் நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும். லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிக்கிறான்னா அது லவ் ஃபெயிலியர். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் குடித்தா அது வாழ்க்கையே ஃபெயிலியருங்க. பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட பேச நேரம் இல்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உண்மை இல்லை. ஏன்னா உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமல் தான் அவங்க போலி காரணங்களை சொல்கிறாங்க. நண்பர்களே, இது உண்மையாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். வாழ்க்கைக்கு பணம் அவசியம் இல்லையா? பணம் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட நிம்மதியே இருக்காது. ஆனால் பணம் இல்லாமையே இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்டே நிம்மதி இருக்காது. மொத்தத்தில் பணம் தேவையா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு என்பது வடை மாதிரி, காக்கா மாதிரி நாம் தான் தேடி போகணும். பீட்சா மாதிரி வீடு தேடி வராது. பணக்கார அப்பா இல்லாமல், பரம்பரை சொத்து இல்லாமல், கீழே விழுந்தால் எழுந்து நிற்க சொந்த பந்தம் இல்லாமல் தனித்து நின்று ஜெயிக்க நினைக்கிறீங்களா? உங்களை நீங்களே தட்டி கொடுங்க. ஏன்னா நீங்களும் 1000 ஒருவன் தான். பாசத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கிட்ட நீ அன்பை காமிச்சா அது வெறும் குப்பையாக தாங்க தெரியும். காலம் கடந்து அவங்க உன்னை கைவிட்டால் நீ கலங்கி போக. யாரையும் நம்பி வாழக்கூடாதுங்க. உன்னை மட்டும் நீ நம்பு. ஒருவர் மீது பழி சொல்லும் முன் ஒரு நிமிடம் யோசித்துப்பார். அவர் தவறு செய்தவரா இல்லை நாம் தவறாக புரிந்து கொண்டோமா என்று. பழி போடுவது மிகவும் எளிது, ஆனால் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். மனுஷன் அடித்தா அடுத்த நிமிஷமே நாம் மறந்துடுவோம். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவ செயலும் துரோக செயலையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அவன் சத்தமெல்லாம் அடிப்பான் பாருங்கள். அந்த வலியை அன்னைக்கு யாராலையும் தாங்க முடியாது.